ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஆக இன்னும் விஷயத்தான் காட்டுவாங்க. இளைஞர்கள் 10 பேர் ஆட்சி வந்தாங்க. அப்போ அவன் இளைஞர் இல்லை எவ்வளோ தூரம் இளைஞர் அவங்கள கலக்கிட்டு. ஆக மாவட்ட இளைஞர் இந்த தொழில் யார் அமைப்பாளர்கள் இளைஞர் இதை அனுப்பாளர் உனக்கு இந்த கட்டுப்பாடு இருக்க வேண்டும். 26 தேர்தலில் நாம் கடுமையாக பணியாற்றக்கூடிய களத்தில் இருக்கின்றோம். இப்போ சாதனையை நாம் சொல்லி வாக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வாக்கு போட்டு நம்ம சாதனையை செய்வோம் என்று சொன்னோம். செஞ்சுட்டாங்க. செய்தியா என்னென்ன செய்வோம்னு சொன்னோம்? நாம் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம்னு சொன்னோம். அது சொல்ல கூட தெரியலையா? ராசவர என்ன சொன்னோம்? அது கொடுத்தோமா இல்லையா? மக்களை தேடி அப்ப அது கொடுத்தோமா இல்லையா? இதையெல்லாம் சொல்லிதான் நாம் செஞ்சோம். சொல்லாது செஞ்சு இப்ப நம்ம நடந்த நாடாளுமன்ற தேர்தல் நாம் பெருவாரியாக 40க்கு 40 வெற்றி பெற்றோம். ஆக போராட்டத்திலே நாம் வெற்றி பெறுவோம். அதே போல சொல்றதையும் செய்யக்கூடிய சாதனையும் செய்கிறோம். இப்ப வந்தா புது கம்பெனிலாம் சொல்றாங்க. இப்ப நேற்று ஒரு கம்பெனி காணான்னு சொல்லியா? என்னது? இனிமே ஏமாற மாட்டாங்க. நீ சினிமா சினிமா கதையை படம் முதலமைச்சர் அவர் சாதாரணமா அவர் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் உழைச்சே இவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே இவ்வளவு கட்டம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை சொல்லி ஆக இதெல்லாம் மீறி நாம் வெற்றி பெற்று இங்க முதலமைச்சராக ஆகி இவ்வளவு சாதனை செய்ய 1,14,00,000 பெண்கள் இங்க மாசம் 20 மாத பணத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சாதனை. இப்போ பிஜேபிக்கு புதுசாக கம்பெனி பீஸ் போன கேஸ்லாம் இப்போ இப்போ விஜய் ஒரு கட்சி கம்பெனி ஆரம்பிச்சு அதான் அவன் போய் சொல்கிறாயா இனிமேல் நேற்று கூட்டம் போடுறாங்க. நம்ம தான் எல்லாம் கற்றுக்கணும். ஆட்சியில் நம்ம தான் ஒன்று இப்போ தூங்கிருந்தாங்க. நம்ம தான் எடுத்துக்கோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆரம்பத்தே கற்றுக்கணும். அதான் நேற்று வச்ச பட கம்பெனிலாம் இங்கே ஆரம்பிச்சு அவன் ஒரு பிஎல்ஏ கூட்டம் போடுறான், கூட்டம் போடுறான். ஆக இப்போ டிக்கெட் பிளாக் டிக்கெட் விற்கலாம். பிளாக் டிக்கெட் விற்கலாம். அது அவன் என்ன ஊழல் செய்யறான் இல்லையா? அவன் வாங்குற சம்பளமே பிளாக்ல தான் வாங்கலாம். ஒயிட்ல வாங்காத கம்பெனி இப்ப பிளாக்ல நம்ம ஆட்சியை அகற்ற போறாங்க. இனி மக்கள் ஏமாற மாட்டார்கள். இது அப்ப அவங்க அப்பா அம்மா ஆயப்ப கூட ஒன்றும் ஒற்றுமையா இல்ல. ஆகியப்ப கூட இல்லை, யாரும் இல்லை, யாராவது அந்த கட்சியுடைய சிம்பிளே யார டிவி அது என்னென்ன சிம்பிள்ப்பா? யார் அது? என்னமோ பெரியாங்களா என்னமோ பேர சொல்லக்கூடாதுப்பா. என்னமோ சொல்றாங்க யாரோ பேரு. நாம திமுக என்ன செய்வோம், என்ன எழுத கொண்டாடுறோம், எந்த கட்சி பேர்ல என்ன கொண்டாடுறோம்? என்ன ராஜீவ்காந்தி திராவிட முன்னேற்ற கழகம் எதை காட்டுகிறது? திராவிட முன்னேற்ற கழகம் சமுதாயத்தை நம்முடைய திராவிட சமுதாயத்தை முன்னேற்ற கழகமாக நம்ம சொல்லியிருந்தோம். அவர் என்னத்த முன்னேற்றாருன்னு தெரியல. அது நீங்க தான் சொல்லணும். அது நம்ம சொல்லக்கூடாது. அது பெரிய பேச நம்மளாம் பேச அது மாதிரியே சொல்லுவாங்க. அது புரிஞ்சிக்க. டீ அது என்ன கொள்கை? டீனா அது நீ சொல்லுப்பா, எனக்கு தெரியாது. ஆமா என்ன அது நீ தான் சொல்லலாம். கேனா என்ன நீ தான் சொல்லு. ஆக எல்லாம் அறிவாளியா இருக்காங்க. எல்லாம் நமக்கு தான் தெரியும், மற்றவங்க தெரியாது வச்சிருக்கோம். நம்ம தான் முட்டாளாக இருக்கணும். ஆக இந்த ஒரு கம்பெனி இப்ப கிளம்பிச்சு ஆட்சியில் பிடிக்க போறாங்க, முதலமைச்சா போறாங்கன்னா சாதனை. இந்த சினிமாவா இன்னும் சொல்ல போனா இளைஞர்களை கொள்கை பிடிப்புள்ள இளைஞராக உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா கொள்கையில வந்தவன் தான். நீங்க சொன்னா நாங்க தடம் மாறாமல் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ரத்தம், கருப்பு சேப்பு ரத்தம் நம்ம ஓடுது. ஆக இப்போ சினிமாவில் படம் அடிக்கிற மாதிரி ஒரு சினிமாவில் ஆக்ட் பண்ண அவன் கலாச்சாரத்தை, இளைஞருடைய கலாச்சாரத்தை வீணாக்கக்கூடிய நடிகர்.
பிடிச்ச மாரி போடுறான், அவன் மேலே கட்டிங் வெட்டுறான், அவன் மேலே கட்டிங் வெட்டுறான், அவன் மேலே இப்போ கலாச்சாரம் காரணமாக போட்டுக்கான அவன் மேலே கட்டிங் வெட்டுறான், அவன் எப்படி போடுறானோ அந்த மாதிரி போடுறான். ஆக இதெல்லாம் ஒரு கலாச்சாரம். ஆக இதெல்லாம் கலாச்சாரம் கொண்டு வரவே இன்னும் ஆட்சியை பிடிக்க போறாங்கன்னா ஆட்சியை கூட வந்து இளைஞர்களை திருத்த போறாங்க. இதை இளைஞர்கள் உணர வேண்டும். ஆக இத்தகைய கலாச்சாரத்தை சீரழிவை கொண்டு வருகின்றவர்கள் அவர்கள். நம்முடைய திராவிட இப்ப பார்த்தா திராவிட இயக்கம் திராவிட வராதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இப்ப பெருசு என்ன பேச்சு ஒன்றியம் அது பேசி அடுக்குமுறை. ஏன்னா அது ரத்தத்தில் ஊறிய 78 வயதில் அவர் ரத்தத்தில் ஊறியது. அந்த உணவுதான் போராளிகள் நாம் எல்லாம்.